கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, கவலையோடு இருக்கும்போது சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய உதவிதான் உண்மையிலேயே பேருதவி இல்லையா? அப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்க போகுது சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய நீசபங்க ராஜயோக அமைப்பால் உங்களை கடனை அடைக்கக்கூடிய சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய பெரு உதவிகள், அதன் மூலமாக தீர்க்க போகும் உங்களுடைய கடனும் கஷ்டமும். ஆமாங்க, இன்றைய பதில் இதை பற்றி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல இருந்து சனி வக்ர பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்கல நான் சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் வசதி தவறாமல் செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி சோத்யா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியின் திருவடி சரணம். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை, சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராகுபவன் உங்களுடைய கும்பராசியில சதய நட்சத்திரத்தை தான் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவிட்ட நட்சத்திரத்துல இடப்பெயர்ச்சி, நட்சத்திர பயிற்சி அடைய போறார். ஓகேங்களா? ஸோ நட்சத்திர பயிற்சி அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த ராகுவின் மூலமாக நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை நீங்க தாராளமான முறையில எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றத்தை செய்ய போது கண்டிப்பா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் இட தினத்தில் அமர்ந்திருக்கிறார். கரெக்டா அவரும் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் அப்படியே பயிற்சி அடைஞ்சு கடகத்திற்கு செல்ல போனார். பொதுவா கடகராசிக்கு போனா செவ்வாய் நீசம் அடைவார். நீசம்னா பலம் இழப்பது, சுத்தமா பலம் இழப்பது. ஆனா இந்த வருடம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குருவான் 12 வருடங்கள் கழிச்சு கடகராசிக்கு வந்து அமர்ந்து உச்சமடைந்திருக்கிறார். அந்த உச்சமடைந்த குருவோடு இப்போ செவ்வாய் நீசமடைய போகிறார். இதனால நீசபங்க ராஜயோகம் உருவாகி இருக்குது. மிக சக்தி வாய்ந்த யோகம். அது யாருக்கு? கும்பராசி சதயத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீடான கடகத்து இந்த நிகழ்வு ஏற்படுது. 6ஆம் வீடு எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ அந்த ஒரு வீட்டுல குரு உச்சம், நீசபங்க ராஜயோக அமைப்பில் செவ்வாய். பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்துல எதிரி கடன் நோயை வீழ்த்தணும்னா, அதை அழிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் நல்லா இருந்துட்டாலே, நல்ல ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்துட்டாலே எதிரி கடன் நோய் அதை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், அதை அழிக்க முடியும், எதிரியை வீழ்த்த முடியும். அப்போ எதிரியுடைய வீடான 6ஆம் வீட்டிலேயே செவ்வாய் போய் அமர்ந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றதுனால எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அப்ப சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பல வருஷமா பல மாதமா நீங்கள் போராடிய போராட்டத்திற்கு, வாழ்க்கை போராட்டத்திற்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையிலோ அல்லது நிலத்துக்காக, சொத்துக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்க பக்கம் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். நிலத்திற்காக அல்லது திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் போராடிய போராட்டத்திற்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சரிங்களா? அடுத்து 6ஆம் வீடு உத்தியோகத்தையும் சொல்லும். அப்போ ரொம்ப வருஷமா ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு. அப்போ அதற்குண்டான வெற்றி இந்த முறை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா நிச்சயமா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறைகள்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சார்ந்த விஷயத்துல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மேலும் குரு பகவானோடு செவ்வாய் இணையறார். சரிங்களா? குரு புத்திரக்காரகன். அப்போ பிள்ளைகள் வழியில நீங்க நினைச்சது நடக்கும். உங்க பிள்ளைகள் வழியில நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க செஞ்சுக்க முடியும். திடீர் நிலபுலன்கள், சொத்து சேர்க்கை ஏற்படும். ஸோ உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னவர்களே திடீரென்று உங்களுக்கு அந்த வீட்டை சொந்தமாக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார்கள். ஸோ வாடகை வீட்டில் இருந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இனி சொந்த வீட்டுக்கு மாறுவதற்கு, சொந்த நிலத்திற்கு மாறுவதற்கு யோகங்கள் உண்டு. அப்படி எதிர்பாராத விபரீத யோகம் கண்டிப்பா உருவாகும். ஸோ சொந்த வீடுன்றது என்னுடைய பல வருஷ கனவுங்க. ரொம்ப வருஷமா நாங்கள் உழைச்சி போராடிட்டு இருக்கோம், எப்பனாலும் சொந்த வீட்டில் அமர்ந்துடலாமான்னு. இப்போ அமருவீர்கள். அதற்குண்டான யோகங்கள் நடக்கும். ஸோ இது போக மிக முக்கியமான முறையில் இந்த குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ கடனை அடைப்பதற்கு இங்க என்ன தேவை? பணம் தேவை இல்லையா? கடன் அடைபடணும், பணம் தேவை. லாபஸ்தானாதிபதியோடு செவ்வாய் இணைந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால
தொழில் மற்றும் வேலையில எதிர்பாராத வெற்றிகள், முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், லாபங்கள் கிடைத்து அதன் மூலமாக கடன் அடைபடும், கடன் குறையும். ஸோ உங்களோடு கூட சேர்ந்து சம்பாதிப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளோ உங்க வாழ்க்கை துணைக்கோ ஒரு உத்தியோகம் வேலையை அமையும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எதிர்பாராத விதத்தில் உத்தியோகம், தொழில் அமையும். ஸோ தனியா நின்று நீங்க உழைச்சி சம்பாரிச்சு கஷ்டப்படணுன்ற காலகட்டங்கள் இப்போ தனியா போராட மாட்டீங்க. உங்களுக்கு துணையாக பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய உறவுகள் அமைவார்கள். ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால சில பிரச்சனைகள், இழப்புகள், உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயங்கள் ஏற்படும். இது ஒரு விஷயம். அதே போல 2 வீலர் வண்டி வாகனங்கள், கார் வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் வந்துட்டு போகும். சரிங்களா? மேலும் இந்த செவ்வாய் உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் மேஷத்துக்கு அது பேர் கூடியவர். 3 6ல அமைஞ்சா கண்டிப்பா கூட பிறந்தவங்கள சில பிரச்சனைகள் இருக்குது. அதே போல டிரான்ஸ்ஃபர், இடம் மாற்றம், தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். சரிங்களா? ஆனா அதுல உங்களுக்கு வெற்றி உண்டு. அதனால பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுறாது. அதே செவ்வாய் உங்களுடைய கும்பத்திற்கு 10ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதியாக கூடியவர். அப்போ 10க்குரியவன் 6ல். அப்போ கூட பிறந்தவங்களுக்கு மற்றும் உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடன் வாங்கி செஞ்சாலும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. உதாரணத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், உள்ள உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, உத்தியோகம், இல்ல படிப்பு சார்ந்த விஷயத்துல சில விஷயங்களை ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கினாலும் சரி செஞ்சு முடிச்சிருவோன்றத செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே தான் கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு வழியா செஞ்சு முடிச்சிருவோம்ப்பா, கூட பிறந்தவங்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு முடிவு எடுத்துருவீங்க. இது கண்டிப்பா நடக்கும். அதே போல அதிகார பதவிகள் கிடைக்கும். ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து அந்த போஸ்டிங் உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வி கடன் உதவி கிடைக்கும். சரிங்களா? பாதியில் என்ன படிப்பை மீதி கன்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ 2 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. இபி, எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும், பேங்க் ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய அளவு வெற்றிகள் கிடைக்கும். அதே போல டீச்சிங் லைன்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? மிக முக்கியமா தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகாரங்களும் அந்தஸ்துகளும் கிடைக்கும். அரசு வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிறவங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலை பார்த்துக்கிட்டு அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் குரு செவ்வாய் 6ஆம் வீடான கடகத்தில் இணைந்து நீசபங்க ராஜயோகம் பெற்று செவ்வாயும் குரு உச்சமடைந்தும் இருப்பதால் நிலத்தாலும் சொந்த மனையாலும், மனன்னா வீடு, அதே போல தங்கத்தாலும் யோகம் உண்டு. எதிர்பார தங்க நகை யோகம், எதிர்பார சொத்துக்கள் சேர்க்கை கண்டிப்பா ஏற்படும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ உங்க நட்சத்திராதிபதி ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இடம் மாறாரு, நட்சத்திர பயிற்சி அடைகிறாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அவரும் அந்த நிலபுலங்களுக்கு தான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கிறாரு. அப்போ சில பேர்த்துக்கு வீடு மாற்றம், வேலை மாற்றம் அப்படின்றத ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி ஏற்பட்டாலும் அதுல ஒரு முன்னேற்றம், லாபம் கண்டிப்பா இருக்குமே தவிர நஷ்டங்கள் இருக்காது. அப்போ செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது கட்டுப்படும், அடங்கும், ஒடுங்கும். அதே போல நோய் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்புல ரத்தம், பிளட்ல ஏதோ கிருமி இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேர காலகட்டங்கள். அதே போல ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ சரியாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வயிற்று புண், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். ஸோ அதுக்குண்டான யோகமாகவும் இது அமையுது. சரிங்களா? ஸோ கவனிக்க வேண்டியது இந்த கூட பிறந்தவங்க விஷயத்துல, கார் வண்டி வாகனம் 2 வீலர் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது கட்டாயம். மற்றபடி பயப்பட வேண்டாம். சிவில் டிபார்ட்மெண்ட், கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கும், விவசாயம் சம்பந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பெரிய லாபங்கள் கண்டிப்பா உண்டு. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது இந்த செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பா முருகனுடைய வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கங்க. முருகனுக்கு முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போறது, அல்லது பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உணவு தானம் அல்லது நீர் தானம், தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. அல்லது பழனி சென்று முருகன் கோயிலில் கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அப்படி அங்க செல்ல இயலாதவர்கள் கண்டிப்பா பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம், அன்னதானம் போன்ற விஷயங்கள் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் அதை செய்யலாம். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகியம் திருவடி சரணம்.